ஏன் வட்டார வழக்க உறுதியா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் இப்படி பேசுறதுனால இவங்க எல்லாரும் சொல்றாங்க நிறைய பட்டம் பட்டன்னு. நான் இப்படி பேசுனால என் காலேஜுக்கு ஒரு கூட்டமே இருக்கு. இந்த பிள்ளைகிட்ட பேசினா நல்லா பேசியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் தட்டி வச்சிருக்கேன். நீங்க என்ன பேசுறீன்றதுதான் முக்கியமா ஒழிய நீங்க பேசுற அந்த வார்த்தையெல்லாம் ஒண்ணு அங்க சேர்க்க போறது கிடையாது. உண்மையில அதுதான். அப்புறம் சொன்னாங்க யாரோ டீச்சரா இருக்கிறதுனால நான் வந்து டீசெண்டா பேசணும் அப்படின்னா மாதிரி சொன்னாங்க. எங்களுக்கு ஒரு வாத்தியார் வராரு, தூத்துக்குடிக்காரு தான். இந்த இந்த ப்ரோக்ராம் இப்படி ரன் ஆகிற சமயம் அப்படிம்பாரு. அவர் அந்த சமயம் சொல்றப்பவே அப்பா அப்படி பார்ப்போம். அதுல ஒரு அழகு இருக்கு. அதை நான் பேசினா எனக்கு எப்படி கீழே போகும் எனக்கு புரியல. அது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு. நான் சந்தோஷப்படுறது தான் சந்தோஷப்படுறேன், துக்கப்படுறது தான் படுறேன். நான் வெளில போய் பேசும்போது மட்டும் மரியாதை மட்டும் எனக்கு வேற மொழியில பேசினாதான் கிடைக்கும்னா புரியல. பிடிக்குது அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி ஒருத்தவங்க சொன்னாங்க, எனக்கே அது நடந்திருக்கு. அந்த சார் பேசுறது ஒண்ணுமே புரியாது. யூஸ்வலா ஒரு டீச்சர் அப்படின்னா பேசுறது தெளிவா புரியும் போதுதான் நம்ம கவனிப்போம். அவர் பேசுறதே புரியல அப்படின்னா அது புரியல, அது ஒன்றும் புரியாது அப்படின்ட்டு நம்மளோட ஒரு லெத்தார்ஜிக்கலா இருக்கிற ஒரு ஃபீல் தான் வரும். ஸோ அதை விட்டுருங்க. அது வந்து ஒரு டீச்சரா இருக்கும்போது அப்படிங்கும்போது தெளிவான தமிழ் வேணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். நீ வந்து வீட்டுக்குள்ள பேசுற, ஓகே ஃபைன். ஆனா வெளியே வந்து பேசும்போது அப்புறம் எதுக்காக டோஃபில் வச்சிருக்கான், ப்ரொனன்சியேஷன், லிங்குவிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வச்சிருக்கான்? ஏக்கா மனசாட்சியோட பேசுக்கா, மனசாட்சியோட பேசு. அதெல்லாம் நீங்க அங்கேயாவது வெளில போனீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இங்க ஊர்ல உள்ளூர் தமிழ்நாட்டுல பேசுறீங்க. நீங்க பேசுறது யாருக்கு புரியாமலாம் போறது கிடையாது. இப்ப நான் பேசுறது உங்களுக்கு புரியுது இல்ல? அப்புறம் என்ன அவங்க பேசுறது புரியுது சார். அவங்க பேசுற எல்லாமே புரியுமா அப்படிங்கறது எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட ஸ்லாங்ல வார்த்தை கம்ஃபர்டபுளா இல்லைன்னு தேடி தேடி வேற வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சுக்கிறீங்க. என்னோட ஸ்லாங் நான் பேசும்போது 2 வார்த்தை நான் கத்துக்க போறேன், புதுசா கத்துட்டு போறேன்னு. அதுல என்ன வந்துச்சு? ஒரு பொது கேள்வி வைக்கிறேன். இந்த போட்டி எல்லாத்தையும் மறந்துருங்க. இவங்க 2 பேர் பேசுனதுல யார் பேச்சு ரசிக்கும்படியாக இருந்தது? இந்த பொண்ணு அப்படிங்கிறவங்க கை தூக்கலாம். இறக்குங்க. அந்த பொண்ணு அப்படிங்கிறவங்க அதுக்குதான் ஆனா ஓட்டு அதிகமா விழுவுது. மக்கள் அதுக்கு தான் அதிகமா வராங்க. இல்ல சார், நான் வட்டார வழக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ல வரல. ஐயோ, நீங்க ரொம்ப சீரியஸாவே பேசுறீங்க. முதல்ல இருந்து வேலையின் பொருட்டு மாற வேண்டிய அவசியம் இருக்குங்கிறத வேணா நம்ம இந்த பக்கத்துல கூடிய நியாயமாக எடுத்துக்கலாம். நீங்க உங்களுக்கு இந்த சிக்கல்லாம் இல்லையா? இவங்கள விட நான் நிறைய கலாய் வாங்கியிருக்கேன். இவங்க சொல்றாங்கல்ல, நான் வந்து அன்னைக்கு சாப்பிடும்போது வெண்டிக்காய் அப்படின்னு, அவங்க வந்துட்டு வெண்டைக்காய் அப்படி சொன்னாங்க. வெண்டிக்காய் தான் சொல்லுவேன். நான் சாப்பிட போற வெண்டிக்காய், அது வெண்டிக்காய் சொன்னேன், வெண்டைக்காய் சொன்னேன், பேசாம சாப்பிடுக்கா அப்படின்னு முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி பெல் அடிச்சோனி, ஹாஸ்டல் பெல் அடிச்சோனி, சோறு போடுறாங்க அப்படி சொல்லுவேன். இன்னும் மாறலையாப்பா நீ அப்படிமா. மாறி என்ன கிடைக்க போகுது, சோறு தானே வா அப்படி சொல்லி இப்படி கூட்டு போயிடுவோம். முடிஞ்சு போச்சு. சோறு எப்படி மாத்திருக்காங்க? சோற சாதம். அதுல கொடுமை என்னன்னா ஒயிட் ரைஸ். சோறு வெள்ளையா தானே இருக்கும், அது என்ன ஒயிட் ரைஸ்? அதான் அதுல கொடுமை. அதான். என்ன படிக்கிறீங்க நீங்க? பிடெக் ஐடி. பிடெக் ஐடி. ஐடி எங்க டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி என்னடா இது வரைக்கும் 7 வாட்டி 8 வாட்டி சொல்லிருக்காங்க, தயவு செய்து ஒரு ஸ்லாங்க மாத்தாத. மாத்துன்னு அப்ப ஏன் மாத்த மாட்டேங்கிறீங்க? எதுக்கு நான் மாத்தணும்? இது சரி, ஏன் மாத்த சொல்றாங்க? அவங்க என்ன வீரச்செல்வி ட்ரை டு கம்யூனிகேட் இன் இங்கிலீஷ் மா அப்படின்னு. அப்பதான் தெரிஞ்சது கம்யூனிகேட் பண்றதுக்கு இங்கிலீஷ் போதும். நான் இங்கிலீஷ் கத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கான என் ஸ்லாங்க மாத்தி முடியாது. ஹெச்ஓடி பேசணுமா, நான் இங்கிலீஷ் பேசிக்கிறேன், பிரச்சனை இல்லை. உங்களை அப்படி மாத்த சொன்ன அந்த டீச்சரை மனசுக்குள்ள எப்படிலாம் திட்டினீங்க? உனக்கு என்ன வந்துச்சு தேவையா? அது சார் பாப்பாங்க சார், ஓடி கேன்சல் பண்ணிடுவாங்க சார். ஓடி கேன்சல் பண்ணிடுவாங்க. எவ்வளவு சூதா